எக்ஸாம்பிள் 4.22ல் ஒரு ஏணி ஏபிங்கிற சைடில் ஏணி வந்து இருக்குது. அந்த சைஸ் தெரில, அந்த ஏணியோட அளவு தெரில. ஆனால் அது செவுத்தில் சாய்ச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த அளவு என்னது 7 ஃபீட்டு. அந்த செவருக்கும் அந்த ஏணியோட பாட்டமுக்கும் 4 ஃபீட்டு. ஓகேவா டிஸ்டன்ஸு. இப்போ இதை வச்சு எக்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் டு த நெக்ஸ்ட் 10th பிளேஸ். சரியா? 10th பிளேஸ்னால் தெரியும் இல்லையா, ஒன்ஸு 10s 100ன்னு வரும் இல்லையா, அந்த 10th பிளேஸில் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சலாம். என்னது ஃபார்முலா? ரொம்ப சிம்பிள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி என்னது எக்ஸ் ஸ்கொயர், ஏசி என்னது 7 ஸ்கொயர், அப்புறம் பிசி என்னது 4 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 ப்ளஸ் எவ்வளோது 16. ஆச்சா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 ப்ளஸ் 16, 5 1 6 65. அப்போ எக்ஸுன்னு எடுத்துட்டா ரூட்டு 65. இப்போ ரூட் 65 வந்துச்சு. இதுதான் 10th பிளேஸில் கேட்குறாங்க. அதாவது ஒரு 10th பிளேஸில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத கேட்குறாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் கேட்குறாங்க. இப்போ நம்ம ரூட்டு கண்டுபிடிக்கணும். 65க்கு ரூட் எடுத்தோன்னா எப்படி வரும் பாருங்கள். 65 டிவைட் பை இது 2 நம்பராக எடுக்கணும் இல்லையா, 2 நம்பர்னால் 8 × 8 64. ஓகேவா, முடிஞ்சிச்சு. இது 1. அதுக்கப்புறம் எப்படி எடுக்கணும், அதுவும் 2 நம்பராக தான் எடுக்கணும். இங்கே பாருங்கள், 2 × 8 எவ்வளோ 16. 2 நம்பர் கீழே இறக்கிறேன். 16 பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் இங்கே வரும் இல்லையா, 1 போட்டானா 161 ஆகிடும். இது 100 தான் ஆகுது. அப்போது நான் 0 போட்டுக்கிறேன். 0 இறக்கிட்டாலே என்ன அர்த்தம், பாயிண்ட்டு வச்சுக்க வேண்டியது தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா போதுன்றாங்க. அதில் பாயிண்ட்டு வச்சு நான் அடுத்த நம்பர் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் இவ்வளோ பாடு. இப்போது 100 சரியா, 100ல் 160க்கு பக்கத்தில் 0 போட்டேன். 0 போட்டால் இங்கேயும் 0 போட்டால் இது 0 ஆகிடும். அப்போது 100. திரும்ப இன்னும் 2 0 இறக்கிறேன். இறக்கிட்டா என்ன வரும் பாருங்கள், 1606 1606 06ன்னு போட்டால் 1606 × 6 6 36 6 3 60 சார் 0, இது 3 அப்படியே வந்துடும். 6 36 6 3 16 6 9. சரியா? இப்போ 9 6 3 6 கேன்சல் மைனஸ் பண்ண என்ன வரும் பாருங்கள். இது 1 4 ஆயிடுச்சு. இது 9 இருக்குது. 9ல் 3 போச்சுன்னா 6. இதுலேயும் 9 இருக்குது. 3 போச்சுன்னா 3. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்றனா, இது 0 வராது, இன்னும் போயிட்டே இருக்கும். இந்த ஒரு 10th பிளேஸில் இருந்தால் போதும். அது ஒரு டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தாலும் போதுமானது. இந்த நம்பர் கிடைக்காதனால தான் நான் அடுத்த நம்பருக்கு போனேன். ஓகேவா, இந்த நம்பர் கிடச்சிருந்தா நான் அப்படியே விட்டுட்ருப்பேன், அடுத்த நம்பர் போயிட்டேன். அப்போது இது 5க்கு மேலே இருக்குது இல்லையா, அதை எப்படி அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். x = 8.1 எழுதிக்கலாமா? அவ்வளோதான் சார்.